லாஸ்ட் 24 ஹவர்ஸா பயங்கர ஃபேமஸா எல்லாரும் ட்ரெண்டிங்கா பாக்குற ஒரே ஒரு வீடியோ என்ன அப்படின்னா ஒண்ணு கிடையாது. நிறைய வீடியோஸ்ல ஒண்ணு என்ன அப்படின்னா 1 கோடி ரூபாய்க்கு மருமக மாமியாருக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான். சோ பார்க்கும் போது எல்லாருக்கும் உள்ள போய் பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல மாமியார் மருமகளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயாச்சு. ஆனா முன்னாடி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னும் போது எப்படி இருந்திருப்பாங்கன்றது நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பெரும்பாலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது சண்டையோட முடிகிற ஒரு விஷயம் தான். சோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப இருக்கிற ஜெனரேஷன் என்னதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் 1 கோடி ரூபாய்க்கு கிஃப்டா அப்படின்னு எல்லாரும் வாயா பிளக்குற மாதிரி ஒரு சம்பவம். எஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ உண்மையான ஒரு விஷயம். ஆந்திரா மாநிலத்துல கோதாவரி அப்படின்ற இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சுகேஷ் அப்படின்னு ஒரு நபர் இருக்கிறாப்ல. இவருடைய அம்மா பவானிக்கு தான் வந்து 50th பர்த்டே. ஸோ ரொம்ப ரொம்ப பயங்கர கிராண்டா பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்க நாயகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட பயங்கர கிராண்டா வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கல்யாணமே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னும் போது அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் வேற லெவல்ல அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லா நபர்களையும் கூப்பிட்டு என் அத்தைக்கு வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன், அதுவும் 50th பர்த்டே, நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே இன்வைட் பண்ணி செம்ம கிராண்டா பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க அங்க கிஃப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுதாங்க அங்க மாசே. இந்த கிராண்டான ஒரு அக்கேஷன் அந்த செலிப்ரேஷன், அவங்க உள்ள நுழையும் போது பூக்கள் கொட்டுறது அண்ட் நிறைய வந்து அந்த வெடிகள்லாம் வெடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்கவே ஒரு கண்ணுக்கு இனிமையா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி அவங்களோட கிஃப்ட் என்னதான் தீபிகா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா 50,50,50,050 ரூபா. ஓகே, இதை வந்து ஒரு ரொக்க பணமா அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பு. அடுத்தது வந்து ஒரு 28 லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு டைமண்ட் நெக்லஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம அவங்க பண்ணியிருக்கிற இன்னொன்னு என்ன அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு ஒரு கோல்டு கேக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. 100 கிராம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 12.5 பவுன், அதாவது 12.5 சவரன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ராக்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 crore கிட்ட நியர்லி வந்துருச்சு. அண்ட் காஸ்ட்லியான பட்டு சேலைகளையுமே அவங்க கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதை பார்த்துட்டு பல பேர் ஐயோ சூப்பரு, எப்படி இவ்வளோ இது மாமியாரும் மருமகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் வாழ்த்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஓகே, பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, உங்க மாமியார் மருமகள் அப்படின்னு இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? இல்ல ஆண் பாக்குறீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எப்படி இருக்குன்றதை தாண்டி எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான பல விஷயங்கள் நான் உங்களுக்கு குட்டி குட்டியா வந்து சேர்க்கறதுக்காக ரெடியா இருக்கேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.